இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய அனாதி தீர்மானத்தின்படி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை குறித்து தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். இதற்கு ஆதாரமாக நாம் பார்க்கும் பொழுது பிலிப்பியர் 2:11 பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை எல்லாரும் பணிந்து கொள்ளும்படியாக எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் பிலிப்பியர் 2:6 நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாய் இருந்தும் ஏன் அவருக்கு பிதாவானவர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து அவரை உயர்த்தினார் என்று பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவானவர் தேவனோடு கூட ஒரே ரூபமாய் இருந்த பொழுதும் அவரோடு கூட சமமாய் இருக்கிறதை அவர் ஒரு மேன்மையாக எண்ணாமல், அதை ஒரு பெருமையாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி தன் மனுஷர்களுக்காக தன் ஜீவனை கொடுக்கும்படியாக தம்மைத்தான் வெறுமையாக்கி மனுஷருடைய ரூபம் எடுத்து மனித சாயலானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷ சாயலானதினாலே அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராகி மரண பரியந்தம் அவருக்கு கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாம் தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். அப்போ வேதத்தில் நாம் பார்க்கிறோம், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அதனால பிதாவானவர் அவரை எல்லா வானத்தில் உள்ளவர்கள் பூமியில் உள்ளவர்கள் பூமியில் கீழானவைகள் எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும்படியாகவும் எல்லா நாவும் அவரை கிறிஸ்து என்று அறிக்கையிடும்படியான மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். பிரியமானவர்கள், அதெல்லாம் நம்ம அவருடைய நாமத்தை பிதாவானவர் உயர்த்தி இருக்கிறபடியால் நாம் அவரை உயர்த்த வேண்டும். அவருடைய நாமத்திற்குண்டான மகிமை, அவருடைய மகத்துவம், நாமத்திற்குண்டான மகத்துவம், அதன் அதிகாரம், அதன் வல்லமைகளை நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தரை நாம் உயர்த்த முடியும், கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த முடியும். இன்னும் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மல்கியா 3:16 கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய வேதத்தை, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஞாபக புஸ்தகம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டு என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறதுனா, அவர் தன்னுடைய சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவராய் இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. யாருன்னா, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள் அவருடைய சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். இன்னும் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன் என்று எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, பிதா அவர் கிறிஸ்துவானவருடைய நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக உயர்த்தி வானத்தில் உள்ளவர்கள் பூமியில் உள்ளவர்கள் எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும்படி செய்தார். இந்த மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களை தேவன் தன்னுடைய சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவராய் இருப்பார்கள் என்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் கொடுத்திருக்கிறார். இந்த அவருடைய நாமத்தை தியானிக்கிறவராகிய நானும் நீங்களும் அவர் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்களுடையவர்களாய் இருப்போம். பிரியமானவர்களே, இன்னும் ஏன் நம்ம அவருடைய நாமத்தை நம்ம தியானிக்கணும்னு பார்க்கும் பொழுது, அவர் பிதாவானவர் கிறிஸ்துவனுடைய நாமத்தை எல்லா நாமத்திற்கு மேலாக உயர்த்தினது மட்டுமல்லாமல் எல்லா அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்திற்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, பூமியிலும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவருக்கு என்ன அதிகாரங்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் அவருடைய சுவிசேஷ
சுவிசேஷங்களில் நாம் பார்க்கும் பொழுது இயற்கையின் மீது அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காற்றையும் கடலையும் அதட்டினார். அப்போ அவரோடு கூட இருந்தவர்கள் சொல்கிறார்கள், காற்றும் கடலும் இவருடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படுகிறதே, இவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லுகிறார்கள். அதே போல பிசாசுகளை துரத்தினார். அவருடைய வல்லமை உள்ள அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை அவர் துரத்துகிறார். அதை பார்க்கிறவர்களும் சொல்லுகிறார்கள், பிசாசுகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று. அதிகாரத்தோடு அவர் போதிக்கிறார். அந்த வேதபாரகர்களை பார்க்கும் பொழுது வேதபாரகரை போல போதிக்காமல் இவர் அதிகாரத்தோட போதிக்கிறாரே என்று அவரை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இவர் இந்த பாவங்களை மன்னிக்க, ஒவ்வொரு மனுஷருடைய பாவங்களை மன்னிக்க இவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று. அப்ப அதை பார்க்கும் பொழுது எப்படி ஒரு மனுஷனாக பிறந்த இவர் பாவங்களை மன்னிக்க இவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று மனுஷனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்த அந்த தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம், பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம், இயற்கையை ஆளுகிற அதிகாரங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் வார்த்தையில அதிகாரம் உண்டு. நம்ம நூற்றுக்கு அதிபதி பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவன் என்று சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையிலே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். சத்துருக்களையும் வல்லமையை மேற்கொள்ளவும் சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிக்கவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். கடைசியாக நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இந்த யோவான் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல கிறிஸ்துவை நாமும் கனம் பண்ணும்படியாக நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை பிதாவை செய்யாமல் அந்த அதிகாரம் முழுவதையும் இயேசு கிறிஸ்துவுக்கே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இத்தனை அதிகாரங்களையும் இத்தனை மேலான நாமத்தை நாம் தியானிக்கும் பொழுது நம்மே வாசித்தது போல அவர் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே நாம் அவருடையவர்களாய் நாம் காணப்படுவோம். அவர் நம்மை கடாட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் அவருடைய நாமத்தை தியானிக்க நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து வருகிற நாட்களில் அவருடைய நாமங்கள் என்ன, அவருடைய நாமங்கள் எப்படிப்பட்டது, அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவானவர் உமக்கு கொடுத்தாரே. வானத்திலும் பூமியிலும் பூமியில் கீழானவர்கள் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படியான மேலான நாமத்தை உமக்கு கொடுத்தாரே சுவாமி. அந்த நாமத்தை தியானிக்க கர்த்தர் அந்த நாளிலே நீர் கொடுத்த கிருபைக்காக தேவரீர் உமக்கு நன்றி என்று நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாமத்தை அறிந்த நாங்கள், உம்முடைய வல்லமையை அறிந்த நாங்கள் அதை ஒவ்வொரு நாளும் உயர்த்தி உம்முடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் வல்லமையும் செலுத்தத்தக்கதான கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய நாமத்தினாலே கர்த்தாவே நாங்கள் ரட்சிக்கப்படவும் நித்திய ஜீவனை அடையவும் அப்பா, உம்முடையவர்களாக நாங்கள் காணப்படவும் ஆண்டவரே, அந்த ஞாபக புஸ்தகத்தில் நாங்கள் எங்களுடைய பேர்கள் எழுதப்படவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.